Hi Meena. So firstly I want to say congratulations on your wedding and congratulations to you too, Nikesh. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையினை இடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். Nikesh, you're very lucky to have someone as amazing as Meena, so please take care of her. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ. வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும். உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான்? ரெடியா? நானும் பாப்பாவும் சண்டை, பயங்கரமான சண்டை போட்டிருக்கோம். ஜாலியாக பேசி விளையாண்டுருக்கோம், சிரிச்சிருக்கோம், கூடவே இருந்திருக்கோம். இப்போ எனக்கு பாப்பாவுக்கு கல்யாணம் அப்படின்னும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. இனிஷியல் ஸ்டேஜில் என்ன அது சின்ன பிள்ளையா இருக்குது, இதுக்குள்ளே நம்ம கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு உண்மையிலேயே நிகேஷ் ஃபேமிலி, நிகேஷை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி எனக்கு. ஏன்னா ஷீ இஸ் கோயிங் டு த ரைட் பிளேஸ். I wish you and Meena the best of luck. Be happy and love each other always. Okay? நான் படும் கனவே நிஜம்தானா? உனக்குள் கரஞ்சே போனே. நிகேஷ் பார்க்கும்போது என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, பயங்கர திருப்தியா. அப்பா எவ்வளோ திருப்தியா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு திருப்தியா நான் ரொம்ப இருக்கிறேன். ஆக்சுவலா ஸோ ஹாப்பி. ரொம்ப நீடூழி வாழணும், வாழ்க வளர்க்குறேன். அவங்க 2 பேருமே சந்தோஷமா, எப்பயுமே சந்தோஷமா மாறுமே. ஓ காதில் மெல்ல காதல் பேசும் வா செந்தாழி நீ. உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன். வா செந்தாழி நீ, உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன். எனக்கு தம்பி கிடையாது, கூட பிறந்தது தங்கச்சி மட்டும்தான். ஆனால் எனக்கு நிகேஷை பார்த்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்லேருந்தே எனக்கு தெரியல அந்த கனெக்ட் எப்படின்னா, அவங்க அக்கான்னு கூப்பிட்டதுலேருந்தே வந்து என்னோட ரியல் பிரதர் மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. ஐ திங்க் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, நாங்கள் 4 பேரும் சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பாப்பா வந்து என்னோட நிறைய ஃபேஸஸில் எனக்கு எப்போல்லாம் சப்போர்ட் வேணுமோ நான் கேட்காமலே அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற ஒரு பர்சன் அவங்க. என்கிட்ட மட்டும் எனக்கு ஃபீல் ஆகல, அது எல்லாருக்கிட்டையுமே அவங்க அதை நம்ம ஃபேஸை பார்த்தே அவங்க அதை புரிஞ்சுப்பாங்கன்னு தோணுது. ஸோ அவங்க போகிற வீட்லேயும்
அது போற வீட்டுன்னு சொல்ல முடியல, அனுப்ப முடியல. பட் ஸ்டில் அவளோட லைஃப் ஹாப்பியா இருப்பா. அண்ட் அவளுமே எனக்கு இன்னொரு ஒரு சிஸ்டர் மாதிரி தான். சச் a குட் soul. குழி ஓசையில தலை சாச்சிட தோணும், உடல் கடந்துமே உயிர் பறக்குமே, புது பிரபஞ்சமே நமக்காகவே ஓடும் நேரம் நிறுத்தி ஆயுள் ரேக திருத்தி காதல் செய்வேன் கடத்தி ஒருத்தினரு கொயரப்பு வரை கிஸ் இல்ல இல்ல பாக்ஷி. சரி பண்ணுங்க எனிதிங் எனிதிங் காதல் பரத்து மாதிரி ஓகே 4 கேண்டிடேட் கிடைச்சிருக்கு. அது போதும். எங்க கிட்ட இருக்கிற வைரத்தை பத்தி இன்னொரு வைரத்துக்கிட்ட நாங்க ஒப்படைச்சிட்டோம். அத கண்கலங்காம பார்த்துட்டோம். நீங்க கண்கலங்காம ஆமா. சாப்பிட்டுருக்கோம். எங்க கண்ணியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்தான டைலாக் போட்டுருக்கேன். வாங்க பெற்றாங்க. ஓகேவா? பாய். பாய் நான் சொல்ல போறேன். இல்ல வண்டியில இருக்கு.